சண்டேனாலே எல்லாருக்கும் ஸ்பெஷல் தான். எப்பவும் சிக்கன், மட்டன் தான் வாங்குவோம். எப்பவாவது தான் இந்த ஃபிஷ் பக்கம் போவோம். அப்படி வாங்குறப்பலாம் வெறும் மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரைன்னு நிறுத்திட மாட்டேன். எக்ஸ்ட்ராவா ஃபிஷ் பொடி மாஸ் பண்ணிடுவேன். வெரைட்டியே இல்லன்னு தான் ஃபிஷ் பக்கமே போமாட்றாங்க. ஸோ இப்படிலாம் ஏதாவது பண்ணா தான் உண்டு. நானும் எல்லாரும் வீடியோஸ்ல சமைக்கிற மாதிரி கையே வைக்காம கரண்டிலேயே ட்ரை பண்றேன். பட் முடியல. கை யூஸ் பண்ணி வழிச்சா தான் அது நல்லாருக்கு. நீங்க யாராவது இப்படி கரண்டி மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா எப்படின்னு மட்டும் சொல்லுங்க. மேபி நானும் ஒரு ஃபைன் குக்கிங் கத்துப்பேன்ல. அண்ட் மீன் குழம்புனா யூசுவலா மாங்காய் வாங்கிடுவாங்க. பட் அன்னைக்கு மாங்காய் இல்ல. இப்படி எப்பலாம் மாங்காய் இல்லையோ அன்னைக்கு யூசுவலா செய்யற மாதிரி குழம்பு செஞ்சா பிடிக்காது. அதனால கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் அரைச்சு போட்டு தான் செய்வேன். அப்பதான் சாப்பிடுவாங்க. ஃபிஷ் பொடி மாஸ்க்கு வேலை ஒண்ணுமே பெருசா இல்ல. அதுல இருக்க ஒரே டைம் கன்சியூமிங் வேலைனா ஸ்டீம் பண்ண ஃபிஷ்ஷை எடுத்து முள் இல்லாம பிச்சு போடுறது தான். அண்ட் எப்பவும் மீன் குழம்புல இருக்க ஒரு பெரிய பெனிஃபிட்டே இன்னைக்கு மதியம் ஆரம்பிச்சு நைட்டுக்கு தோசை மீன் குழம்பு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி மீன் குழம்புன்னு முடிச்சிடலாம். நீங்க எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. பை பாய்.